வணக்கம். இன்று எனக்கு புரியாத அல்லது எனக்கு ஒரு விளங்காத ஒரு விடயம் பற்றி பேச இருக்கிறேன். அது இதில் நான் கதைக்கிறதன் மூலம் நீங்கள் பலரும் இதை பற்றி ஒருக்கா சிந்திக்கிறதன் மூலம் சில விழிப்புணர்வு வரலாம், வராமல் விடலாம், வந்தால் நல்லது. அந்த வகையில் இந்த மதம் கடவுளை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நான் ஒரு நீண்ட காலமாகவே இந்த யுத்த காலங்களில் நிறைய மக்கள் இறந்தது. அந்த நேரங்களில் இந்த கடவுள் இருக்கா இல்லையா என்ற ஒரு சிந்தனை என்னட்ட அடிப்படையில் இருந்தது. அப்போ கடவுள் இருந்தால் ஏன் மனிதர்கள் இறக்கணும், யுத்தங்களால் இறக்கணும், அல்லது எங்களோட நாட்டில் நடந்த யுத்தங்களில் ஏன் கடவுள் மக்களை காப்பாற்ற இல்லை, இப்படியான கேள்விகளோட மத நம்பிக்கை இருந்த காலத்தில் நான் யோசித்ததுண்டு. அப்புறம் காலப்போக்கில் நிறைய புத்தகங்கள், சிந்தனைகள், விவாதங்கள் இப்படி நான் பார்க்குற போது குறிப்பாக சோக்ரட்டிஸ்ன்ற ஒரு புத்தகம் வாசித்தேன். நான் அவரை பற்றி வேறு குறிப்புகள், சிறு நூல்கள் வாசித்தது. அது மட்டும் இல்லை, பல்வேறு சிந்தனைக்குரிய அறிவுக்குரிய நூல்கள் வாசித்து கொண்டு வரையக்குள்ள அந்த இடைவெளி எங்களுக்கு வருது. அப்போ இடைவெளி வந்தால் நாங்கள் அப்போ ஒரு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்விக்குள்ளே வரும், இல்லைன்ற முடிவுக்கு வருவோம். ஸோ இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் கடவுள் இப்போ என்ன சொல்கிறார்கள்ண்டா, நான் கொஞ்சம் இந்த பேச்சு கொஞ்சம் இடைக்கிட முறிஞ்சு வரும். என்னென்னா, இப்போ சில பேரோட கதைச்சதில் கடவுளை நம்பிக்காட்டி இந்த ஏமாத்து, சுத்துமாத்து, மற்றது கொள்ளைகள்னு சொல்லி கூடிரும். எனவே கடவுளை நம்புகிற ஆக்கள் நம்புகிறபடியால் அது குறைவாக இருக்கும்ன்றது. அதற்காக உடன்படலாமா இல்லையா? அதுக்காக உடன்படலாம். அதற்காக கட்டி வளர்த்து பெரிய அளவில் செலவழிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. கடவுள் இருக்கிறாருன்ற எல்லோரும் நம்பலாம், விருப்பம்ண்டா நம்பலாம். ஆனால் அவர் ஒன்றும் தரமாட்டாருன்னு சொல்லி, அவர் ஒன்றும் எங்களுக்கு எவ்வளோதான் கும்பிட்டாலும் தரமாட்டாருன்று அந்த முடிவும் வச்சிருக்கலாம். முற்றா இல்லையன்று இருக்கிற ஆக்கள் இருக்கலாம். இப்போ சில நடைமுறை விஷயங்களை நான் பார்த்தேன்டா, இப்போ ஐரோப்பாண்டு எடுத்தோம்னு சொன்னால் எல்லா முதல் சொன்னாலும் நான் திருப்பி இதில் கதைப்பேன். ஏனெண்டா அதோட தேவை இருக்குது. இப்போ முதல் கதைச்சதில் எல்லோரும் நிறைய பார்க்க இல்லை. ஒரு 150-200 பேர் தான் என்னுடைய பதிவு பார்க்குறவைகள். இப்போ விடயத்துக்கு வாரன் என்னெண்டா, ஐரோப்பாவில் இப்போ கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம் என்றா எத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல இல்லை. இப்போ ஜெர்மனின்றா அது ஒரு ஊர், ஃப்ரான்ஸுன்றா ஒரு ஊர். அப்போ ஃப்ரான்ஸில் நிறைய கட்டினம், லண்டனில் நிறைய கட்டினம், யூகேயில், மற்றது ஜெர்மனியில் ஒரு சிட்டியில் மட்டும் 4 கோயில் இருக்குது. அப்படி ஒவ்வொரு சிட்டிகளில் 2-3 கோயிலுக்கு மேலே இருக்குது. சின்ன கிராமங்களும் இருக்குது. இப்போ நான் இந்த நாடுகள், ஐரோப்பா நாடுகளில் வெளிநாட்டவருக்கு எதிரான துவேஷங்கள் வளர்ந்து வருது. அதுக்குள்ளால் இதை கொண்டு வரையில்லை. அதுவும் மிக முக்கியமாக நீங்கள் நியூசிலாந்தில் பார்த்துருக்கலாம். பஞ்சாபாக்கள் வருடம் ஒரு திருவிழா செய்வினம், வீதியில் போனவைகள் ஒரு 1000 பேர் அளவு போயினோம்னு வையுங்களேன். அதை இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முதல் அதை குறுக்க மறித்து அந்த மக்கள், அந்த பூர்வீக ஆஸ்திரேலிய மக்களும் யூகேலேருந்து குடியேறிய அந்த பூர்வீக மக்களும் குறுக்க அந்த வீதியை மறித்து போட்டு அதில் மேலே பெரிய சுலோகம் எழுதி கொண்டு வந்தவைகள். இது இந்தியா இல்லை, இது நியூசிலாந்துன்னு எழுதியிருந்தவைகள். சரிதானே? அப்போ அவே என்ன சொல்லுவாருன்னா, அப்போ அதுக்கு எதிரான மணிக்கோணும் நியூசிலாந்தில் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நியூசிலாந்தா ஆஸ்திரேலியாவாண்டு அது எதுவாக இருந்தான்னு. அப்போ இது எங்களோட நாடு, உங்களோட நாடு இல்லையென்று எழுதி கொண்டு வர அளவுக்கு இங்கே வெளிநாடுகளில் மக்கள், அந்தந்த ஆசிய நாட்டு மக்கள், இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், ஸோ தமிழ்நாடு, இப்போ எல்லாரும் அந்தந்த பிரதேசத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறோம். இங்கே நிறைய கோயில்களை கட்டிட்டு வீதியையும் பிளாக் பண்ணி வீதியில் வைக்கிறோம். அதால் துவேஷங்கள் வரும் காலப்போக்கில். ஏன்னா ஏற்கனவே வேறு நாட்டு மக்கள் ஐரோப்பாவில் அந்த சட்டங்களை மீறி, அதாவது
கிரிமினல் குற்றங்கள் எல்லாம் நிறைய செய்கிறபடியாக வெளிநாட்டாக்களுக்கு எதிரான எதிர்ப்பு வருகுது. இப்போ இது வந்து இப்போ மதங்கள் கோயில்கள் கூட அவர்கள் எங்களை ஒரு அந்த இறுக்கமான மதங்களையும் அந்த அங்கத்தை தேசியங்களையும் இறுக்கி வச்சிருக்கிறோம்ன்றதில் இங்கே கவனமாக இருக்கணும். ஐரோப்பிய மக்கள் கவனமாக இருக்கிற நிலைமை ஒன்று படிப்படியாக உருவாகி வருகுது. எதிர்காலத்தில் இது ஒரு ஆபத்தான நிலைக்கும் வரும். கன நாடுகளில் விசா மறுக்கிறது, திருப்பி அனுப்புறது, இப்போ என்ன செய்யலாம்ன்ற ஆராய்ச்சியில் நிறைய இப்போ யூகேலாம் நிறைய 1,00,000க்கு மேலே விசா இல்லாமல் இருக்கிற ஆட்கள் இருக்கணுமா. இப்போ அவைகளை பிடிச்சி திருப்பி அனுப்புகிறதான்ற அளவுக்கு இப்போ கண்டும் காணாமல் இருந்தவை இப்போ கண்டும் காணாமல் இருக்கிற உலகம் இல்லாமல் மாறி வருகுது. இதை நான் இதோட ஒப்புறண்டில் ஒரு வந்த நாட்டில் ஒரு பக்குவம் இருக்கத்தானே வேணும். வந்த நாட்டில் ஒரு அளவாக சரி கோயிலை கட்டினா அதை வீதி ஊர்வலம், அதாவது ஊர்வலமாக என்ன சொல்கிறது, தேர் திருவிழா செய்யாமல் கோயிலோட கும்பிட்டுட்டு அவரவரே போய் கும்பிட்டுட்டு போகலாம். இப்போ அதுவும் இல்லை. முருகனுக்கு ஒரு கோயிலை கட்டினா பிள்ளையாருக்கு ஒரு கோயில், ஒரு சிவபெருமானுக்கு ஒரு கோயில், இப்படியே வைரவருக்குன்னு சொல்லி அதுலேயே 4-5 கோயில் வரப்போகுது. இப்போ அண்மையில் இங்கே ஜெர்மனியில் பெர்லினில் ஒரு கோயில் கட்டப்பட்டது. அது ஒரு 3 வருடமாக கட்டி கொண்டிருந்தவேல். அப்போ நான் யோசித்தேன், நான் என்ன ஏற்கனவே முருகன் கோயில் இருக்குது, முருகன் வரம் கொடுக்குறார். இப்போ எனக்கு அது விலங்கையில் தான் நான் விலங்கையில் என்று அந்த தலைப்பில் வந்த நான் முருகன் இருக்கிறார். மக்களை இதுவரை முருகன் ஒரு 90ஆம் ஆண்டு கட்டினான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அதுக்கு முதல் இங்கே ஜெர்மனியில் ஒரு தரும் வாழை இல்லையா, வெள்ளக்காரர் வாழை இல்லையா, அல்லது அதுக்கு முதல் வந்த இலங்கை ஆக்களோ வேறு நாட்டு மக்களோ வாழை இல்லை. உயிரோடானே வாழு, நம் சாகையில் தானே கல்யாணம் கட்டு நம் குழந்தை நம் எல்லா நிகழ்ச்சியும் சரியாக தான் ஓடிக்கொண்டு இருக்குது. அதுக்கு முதல் அப்போ சரி முருகனை கட்டினா அப்புறம் சரி முருகன் தான் வெள்ளக்காரரையும் எங்களை தமிழரையும் காப்பாற்றி வச்சிருக்கிறாருன்றே வச்சுக்கொள்வோம். அவர் இல்லாட்டி எல்லாரும் செத்து போயிடுவோம். அதாவது முருகன் கோயிலை நாங்கள் எடுத்துட்டா இங்கே ஒருத்தரும் என்ன சொல்கிறது, வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போயிடும் என்ற மாதிரி. அப்படித்தானே அது கடவுளை கட்டுறோன்னு சொன்னால் மனிதரை காப்பாற்றுறது தானே கட்டுவணும், வேறு என்னது கட்டுவணும். கடவுளுக்கு எங்களை படைச்சதுக்கு நன்றி என்றா அவரவரே வீட்டில் வச்சு நன்றி என்று சொல்லிட்டு போண்டியானே. அங்கே ஒரு திருவிழா போட்டு ஐயர் போட்டு போயிருந்து இப்போ ஜெர்மன் நாட்டையே காப்பாற்றுறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ இப்போ காப்பாற்றி தான் வச்சுருக்கிறாரா, உண்மையாக அவர் இல்லாட்டி எல்லோரும் செத்துருக்கிறோமா, இந்த கேள்வியை நாங்கள் எடுத்து பார்ப்போம். இப்போ அது போதாததுக்கு இப்போ மிக அண்மையில் 1 மாதத்துக்குள்ளே ஒரு பிள்ளையார் கோயில் வந்திருக்கு. இப்போ அந்த முருகன் கோயிலுக்கு போன எல்லா தமிழரும் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயினமான்னு எனக்கு தெரியா. போனால் அவையிட்ட கேட்கணும் போல இருக்கும். இவ்வளோ காலமும் முருகன் தானே உங்களை காப்பாற்றி வச்சுருந்தவர், அப்புறம் அதை நம்பித்தானே வாழ்ந்த நீங்கள், அப்புறம் என்ன இங்கே போவீங்க. அப்போ இங்கே நண்டு நீங்கள் போகிறதுக்கு அது வரும், இப்படி வராதானே. என்னண்டா அப்படின்டா அவற்ற சக்தி, அந்த முருகனோட சக்தியும் பவரும் ஜெர்மன் மக்களையும் எங்களோட வெளிநாட்டு மக்களையும் காப்பாற்ற இல்லாமல் இருக்கிறார். எனவே அது போதாமையாக இருக்குது. அதனால் நாங்கள் பிள்ளையார் கோயிலை கட்டி உருவாக்குறோம், அங்கே போகிறோம்னு வருகுது. அதில் அதுதான் இந்த விட வரும், வேறு விட இல்லை. அப்படி அப்போ இனி அதுவும் காணாதுண்டு திரும்பவும் வேறு கோயிலும் வரலாம். அது ஏன் என்னத்துக்குண்டு கேட்குறேன். இப்போ அண்மையில் கூட 1 மாதத்துக்குள்ளே அல்ஜீரியாவிலிருந்து கொஞ்சம் மக்கள் ஒரு 50 பேர் அளவில் ஒரு பஸ் பிடிச்சி, ஒரு லொரியோ பஸ்ஸோ பிடிச்சி ஒரு கோயிலுக்கு போயிருக்கணும். அங்கே போய் அது சகாராவுக்குள்ளே போய் கும்பிட்டுட்டு திரும்பி வரைக்குள்ள ரோட்டில் பழுதுபட்டுட்டுது. வாகனம் பழுதுபட்டால் கொண்டு போன தண்ணி ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுது. அப்போ கொண்டு போன தண்ணி ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ தண்ணி விடாயில் வந்து அவர்கள் இறந்து போயிட்டணும். ஒரு 50 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கெல்லாம் நடந்து பார்த்துச்சுன்னா சகாராவில் தண்ணி இருக்காதானே. அப்போ கொண்டு போன தண்ணி முடிஞ்சது, இறந்து போயிட்டணும். எனக்கு உண்மையாக சரியான கவலையாக இருக்குது. இந்த வரைக்கும் அந்த கவலை போகையில்லைன்னு சொல்லுவேன். அப்போ அவர்கள் கூட அந்த கடவுளை நம்பி அங்கே போய் வழிபட்டுட்டு திரும்பி வரைக்குள்ளது நடந்திருக்கு. அப்போ கடவுளுக்கு கண் இல்லையான்ற ஒரு கேள்வி வருதில்லை. அப்போ அவர்கள் காப்பாற்ற மாட்டார்ன்ற முடிவே இந்த மனித குலத்துக்கு மனிதர்களுக்கு வருதில்லை. எப்படித்தான் நீங்கள் இப்போ பூசை வைக்கிற ஐயராக இருந்தால் என்ன, அந்த பாதிரிமாராக இருந்தால் என்ன, கிறிஸ்தவ பாதர் எல்லா மதங்களிலும் நான் சொல்கிறேன், புத்த மதம் இஸ்லாம் மதம் எல்லாத்திலும் உள்ள அந்த குருவானவர்கள் கூட 80-90 வயதில் சாகிறார்கள்.
ஏன்னா அவர்கள் ஒரு 500 வருஷம் வாழ்ந்து காட்டணும், அல்லது 200 வருஷம் வாழ்ந்து காட்டணும், அல்லது 150 வருடமாவது வாழ்ந்திருந்தால் நாங்கள் நம்பலாம். இல்லை மச்சம் சாப்பிடாமல் ஒரு உயிரையும் கொல்லாமல் எவ்வளோ கடவுளை கும்பிட்டு அவை வாழினம், அதாவது இந்து கடவுளுக்குள்ளே சைவ கடவுளுக்குள்ளே அது மாதிரி மற்ற மதங்களும். அப்போ இவ்வளவு தூரம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொழும்பில் குண்டு வெடித்தது, கோயிலுக்கெல்லானே குண்டு வெடித்தது. அப்போ அவங்க அந்த குண்டை வெடிக்காமல் இல்லை கடவுள் செய்திருக்கணும் கொழும்பில், அந்த ஈஸ்டர் குண்டுன்னு சொல்லுவீங்க அதில். அப்போ அந்த குண்டை வெளியே தூக்கி எறிஞ்சிருக்கணும். முள்ளிவாய்க்காலில் வந்து சுற்றி வர கூப்பிடுற துளையில் ஐயோண்டு கத்தினா கூட கேட்குற இடத்துல தான் அந்த வெட்டாப்பளை அம்மன் இருந்தவ. அப்போ அவளுக்கு கண்டறிய இல்லை அவ்வளோ பிள்ளைகளும் இவ்வளோ அதாவது நாங்கள் மச்சத்தை தீத்தி வளர்த்த பிள்ளைகளும் இறக்கினோம். அப்போ எல்லா மனிதர்களும் இறந்துருக்கணும். அப்போ அங்கே வேத கோயில் இருக்கே இல்லையா, சைவ கோயில் இருக்கே இல்லையா, வேறு கடவுள்கள் இல்லையா, எல்லாரும் இருந்த வேல் தானே. அப்போ இறந்துருக்கணும். அப்படி எத்தனை செய்திகள் எவ்வளவு நடந்திருக்குது, இந்த உலகம் முழுக்க நடந்திருக்கு. அப்போ வற்றாப்பளையில் வந்து கடல் தண்ணி என்ன எரிசக்தியாக மாறி லாம்பு எரிஞ்சதுண்டு. சரி, அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அது பிரயோசனமாக நடக்குமா, மனிதருக்கு தேவையாக நடக்குமா, மனுஷனுக்கு பிரயோசனமாக நடக்குமா, அல்லது மனுஷர் கடவுளை எதன்றாரா? ஒருவரோட இதெல்லாத்தையும் கதைச்சு கொண்டு போய்க்குள்ள அவர் சொன்னார், அதெல்லாம் அந்தந்த தலையெழுத்து முதல்ல எழுதி வச்சது, அதுதான் முள்ளிவாய்க்காலில் மக்கள் செத்தவர் அப்படின்ட்டா ஆமிக்காரரை விட்டு கடவுள் தான் சொல்லி கொல்லி வச்சவராண்டா ஓமன்ற அளவுக்கு வாரார். அப்போ பிறகு அப்போ ஆமிக்காரர் மக்களை சுட்டார்கள், மக்களை கொண்டார்கள்ன்றேன்னு சொல்லணும். அது கடவுள் தான் செய்திருக்கிறார், அவைகளை விட்டு செய்திருக்கிறார். அப்போ கடவுள் தான் படைத்தவர், அவர் எடுக்கிற நேரம் எடுப்பார். குஞ்சு குருமான் இல்லாமல் வயதெல்லாம் முதலே போட்டு வச்சிருப்பினோம்ட்டு அவர் ஒரு பக்திமான் தான். அவர் எனக்கு இப்படித்தான் விளக்கம் தந்தவர். எனக்கு விளங்க இல்லை, அதான் நான் கேட்குறேன், விளங்க இல்லைன்னு சொல்ல வாரேன். அப்போ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் இன்னொரு பக்கம் இதுகளுன்ற இதால் மூட நம்பிக்கைகளை போய் இந்த மக்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு காட்டி இதால் வர பிரச்சனையால் நல்ல சிந்தனை, இப்போ நீங்கள் சிந்தனை பிறக்காதுன்னு சொல்ல வாரன். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு அறிஞர் சொன்னவர், மதம் ஒரு அபிநண்டு, நான் அதுக்கு போகிறதுக்கு முதல் சிந்தனை பிறக்காது. இப்போ ஒருத்தர் போகிறாருண்டா, ஒரு நாளைக்கு நான் கோயிலுக்கு போகணும், வாழைப்பழம் கொண்டு போகணும், அது கொண்டு போகணும், இது கொண்டு போகணும், அது கொடுப்படுத்து வைக்கணும்ன்ற அந்த சிந்தனை தான் போகும் உங்களுக்கு. நீங்கள் புதிய கண்டுபிடிப்புகளோ விஞ்ஞானங்களை பற்றி சிந்திக்க மாட்டீங்க. என்னென்னா அதே அது நடந்தது, இதிலே ஆக்சிடென்ட் நடந்தது, இதிலே இந்த பிரச்சனை நடந்தது, இப்படி இருந்தால் என்ன, இதை வச்சு என்ன செய்யலாம்ன்ற பொருள் முதல் வாதம்னு சொல்கிற பொருளை பார்த்து சிந்தனை பிறக்கும். இப்போ கடவுளுண்டைகளை வெற்றிடத்தை பாருங்கள், நீங்கள் வெறும் வெற்றிடத்தில் உங்களுக்கு சிந்தனை பிறக்குமா? ஒரு நாளும் பிறக்காது. வெறும் வெற்றிடம் ஆகாய வெளியில் நீங்கள் இப்படி அண்ணாந்து பார்த்து அதில் நடுவில் முன்னுக்கு பாருங்கள், ஒரு வெற்றிடத்தில் சிந்தனை பிறக்கும். பொருளை பார்க்கல தான் பொருளை இருந்தால் சிந்தனை பிறக்கும், இதை எப்படி மாற்றி அமைக்கலாம். அப்போ அந்த சிந்தனை ஓட்டத்துக்கு வந்து இந்த மூட நம்பிக்கை மிக தடையாக இருக்குது. அப்போ இது வந்து அது மற்றது மிக பெருந்தொகை. இப்போ நான் தனிப்பட்டு இறங்கி வந்து கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ கனடாவில் ஒரு 20 கோயிலுண்டு வையுங்க. அப்போ 20 கோயிலும் 15 பேர் நிர்வாகிகளோடு சேர்த்து பூசை பண்ணுறவரோட சேர்த்து வருகுது. அப்போ இது எவ்வளோ பெருந்தொகை பணம் அவர் அதாவது போய் வேலைக்கு செய்தால் கிடைக்கிற பணம், அதாவது இங்கே வெளிநாட்டில் இங்கத்தே நாடுகளில் ஐரோப்பாவில் வந்து இப்போ நாங்கள் இந்த நாட்டு மக்களிடம் வேலை செய்தால், இந்த நாட்டு கடைகளில் வேலை செய்தால் நமக்கு காசு வரும். அதில் ஒரு பகுதி செலவு போக ஒரு 20% மிச்சம் பிடிக்க வேண்டாம். அது எங்களோட நாட்டுக்கு, எங்களோட இனச்சனம் சொந்தத்துக்கு அனுப்பிக்கல அந்நிய செலவாணியாக இலங்கை போகுது. இப்போ வந்து இங்கே இந்த காசை வந்து அவர்களுக்கு நாங்களே கொடுத்தா, இலங்கை மக்களாலே கொடுத்தா, இலங்கை மக்களோட காசும் இங்கே இல்லாமல் போகும், அவர்களும் வேலை இல்லாமல் வீண் மனித சக்தியை வீணாக்கி கொண்டிருக்கணும். அதை நான் உங்களை கணக்கு பாட்டு முதல் ஒரு பகுதியில் போட்டுக்கிறேன், எவ்வளோ காசு போகுதுன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு இப்போ 2000 யூரோ உழைப்பினோம்ண்டா, 2000 யூரோவில் எல்லாம் சொல்லி ஒரு 500 ரூபா மிச்சம் பிடிக்கிறோன்னு சொன்னால் அதில் ஒரு பகுதி வந்து இலங்கை போகக்கூடிய பணம் என்னென்னா அது இங்கேயே சும்மா இருக்க கொடுக்குறோம். அவையில் சும்மா 20-15 பேர் கோயில் நிர்வாகத்துக்குள்ள இருப்பினா ஒரு கொடுக்குறோம். இப்போ இதால் போகுது. மற்றது அங்கே இருந்து கொண்டு $15,000 கொடுத்து கப்பலுக்கு இலங்கையிலேருந்து தேர்வு செய்து கனடாக்கு அனுப்புகிறோம், ஐரோப்பா முழுக்க வரும். அப்போ இது வந்து எங்கே போய் முடியுது, என்ன சிந்திக்கிறீங்கன்றது தான் எனக்கு விளங்க இல்லைன்னு சொல்ல வாரன். அப்போ நாங்கள் வந்து அவரவரே சரி கோயிலை கட்டினா கூட நாங்களாக போய் கும்பிட்டுட்டு வீட்டை வர வேண்டியதான். மற்றது அதில் ஒரு கோயிலில் ஒரு நிர்வாகம் இருந்தால் அதை பராமரிக்கிற ஆள் மட்டும் இருந்தால் காணும்.
15 பேரில் 2 பேர் இருந்தால் காணும், மிச்சம் 14-13 பேர் வெளியே வரலாம் வேலைக்கு. ஸோ அது மாதிரி உண்டு. மற்றது இங்கேருந்து பிளேன் பிடிச்சி இலங்கை போயினோம். இதெல்லாம் மிகப்பெரிய ஆடம்பரத்துக்குள்ளே வருகுது. பிறகு பார்த்தா என்ன சொல்கிறது, இப்போ சில இடங்களில் பார்த்து ஒரு ஊரில் பிரபல்யமான கோயிலுண்டா அதோட பேரில் இங்கே வெளிநாடுகளில் கட்டுவினோம். இலங்கையில் ஒரு பிரபல்யமான கோயிலுண்டு வைங்களேன், அதோட பேருக்கு இங்கே கட்டுவினோம். பிறகு திருப்பி பார்த்தா கோயிலுக்குன்னு சொல்லி அங்கே ஓடுவினோம், இலங்கைக்கும் அந்த கோயிலுக்கு ஓடுவினோம். அதே ஊராக்கள் அல்லது அதை அந்த 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 கோயிலை விரும்புகிறாக்கள் திருப்பி அந்த ஊருக்கு ஓடுவினோம் பிளேன் பிடிச்சி. இப்போ இது எங்கே வருதுண்டா, இந்த மனித சக்தி வீணாக போகுது. சிந்திக்கிறீங்க இல்லை, துவேசங்களை வெளிநாட்டில் வளர்றதுக்கு ஆயத்தமாக எடுக்கிறீங்க. இப்போ அண்மையில் கொலண்டில் ஒன்று நடந்தது. அதுவும் யூடியூப்பரில் போய் பார்த்தீங்கண்டா, இந்த கோயிலில் திருவிழா எடுப்பினம் இல்லை யூடியூப்பர் அவையே தங்களோட இதுக்கு ஓடும் கணக்க மக்கள் பார்ப்பினம்ன்றதுக்காக ஓடுதினம் ஒரு பக்கம். மற்றது பெரிய வாரப்பாடாக பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அலங்காரம் கொடுத்து கணக்க மனித குலத்தையே காப்பாற்றுற மாதிரி. அப்போ ஈரான் யுத்தம் நடக்க வேணாமுண்டு கோயிலில் போய் எல்லோரும் கும்பிட்டு நிப்பாட்டி பாருங்க பார்ப்போம். அப்போ இலங்கையில் 1500 கோயிலில் குண்டு விழுந்திருக்கு. இலங்கையில் மடுக்கோயிலில் 40 பேர் பிறங்கியால் அடித்து ஒரே நாளில் செத்தது உங்களுக்கு தெரியும். அப்போ கோயிலுக்குள்ளேயே குண்டு விழுந்து சாகுது. மற்றது இப்போ இந்த முதல் சொன்னேன் நான், ஈஸ்டர் குண்டில் கோயிலுக்குள்ளே குண்டு விழுந்து சாகுறோம். இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வேற இல்லையா? இப்போ நீங்கள் அறிவிலும் பண்பாட்டிலும் நீங்கள் ஔவையாரை வாசிங்க, திருக்குறளை வாசிங்க, மார்க்சியத்தை வாசிங்க, மார்க்சிய கட்டுரைகளை அறிஞர் சொன்னதுகளை வாசிங்க. பெரிய கருப்பொருள் கொண்டு திருக்குறள்லேயே முழுக்க இருக்குது. சோசலிச தத்துவமே இருக்குது, மனித குலம் வாழணும்ன்ற அத்தனை தத்துவங்களும் திருக்குறளுக்குள்ளே இருக்குது, மார்க்சியத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் அறிவை வாழ்ந்து நல்ல ஒரு உலகத்தை படைக்கிறேன்னு சொன்னால் உங்களோட ஒத்துழைப்பு தேவை. இந்த மதத்துக்கு போகிற 90-95% நம்பிக்கைக்காரரோட ஒத்துழைப்பு இங்கே தேவை, இந்த அறிவு உலகத்துக்கு தேவை. இப்போ அறிவு வந்தால் நீங்கள் போக மாட்டீங்க, அது தெரியுந்தானே, அது நார்மல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் அறிவு எடுத்தீங்கன்னா கோயில் பக்கமே போக மாட்டீங்க. சிந்திக்கிற ஆற்றல், அறிவு, நல்லது கெட்டது இதுகளெல்லாம் யோசித்து நல்ல ஒரு அரசாங்கங்களை, நல்ல சோசலிச அரசுகளை உலகத்தில் கொண்டு வரணும். இப்போ சோசலிச அரசு உலகத்தில் இருந்திருந்தால் இந்த ஈரான் யுத்தம் நடந்திருக்காது. உங்களுக்கு அது வடிவாத்தை விளங்குது. அப்போ அது அதுக்கு வாரதுக்கு நீங்கள் நிறைய வாசிக்கணும், சிந்திக்கணும். அப்போ வெறும் மூட நம்பிக்கைகள் இருந்தீங்கன்னா வாசிக்க மாட்டீங்க. உங்களோட குழந்தைகளுக்கே நீங்கள் மூட நம்பிக்கையை விதைச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்போ நல்ல ஒரு உலகத்தை படைக்கணும்னா அறிவுக்கு வரணும், சமூக அறிவுக்கு வரணும், பகுத்தறிவுக்கு வரணும். அறிவுன்றது எப்போவும் பகுத்தறிவு, சமூக அறிவு தான். அறிவுன்ற அந்த விஞ்ஞான அறிவு இல்லை. அது இப்போவும் இந்த வரைக்கும் அறிவுண்டு சொல்கிறதுக்குள்ள போய் விஞ்ஞானத்தை அதை சொல்கிறது விஞ்ஞான அறிவுண்டு. இப்போ அரசியல் வேணாம்னு சொல்லுவினால் அது மாதிரி அரசியல்னு சொன்னால் முதலாளித்துவ அரசியலை கைக்குள்ளே வச்சு கொண்டு அதைத்தான் கண்ணால் கண்டுட்டு அரசியல் வேண்டாம், அதில் நீங்கள் நாரிப்போய் அல்லது அதில் போய் நீங்கள் உபத்திரங்களை அந்த அரசியலுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் கண்டு பழகி உங்களுக்கு முதலாளித்துவ அரசியல் தான் அரசியலுண்டே ஊறி போயிட்டுது. அப்படி இல்லை, அரசியல் என்றால் சோசலிச அரசியல் தான். அதுக்குத்தான் அந்த வரவிலக்கணம் அந்த சொல் அமைய வேணும். அரசு சக இயல், அதில் எந்த அரசும் உண்டு வராது. மக்கள் அரசுக்குத்தான் அந்த அரசியல் சொல்ல நாங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கிற போது அரசியல் நல்லது, அரசியல் முக்கியம் என்ற கருத்து உங்களுக்கு வரும். ஆரை கேட்டாலும் அரசியல் சாக்கடை அரசியல் என்று எந்த பெரிய அரசியலில் இருக்கிறவரே அரசியலுக்காக கதைக்கிறார், அரசியலுக்காக என்று சொல்லுவேன். அது நான் அரசியல் பற்றிய ஒரு கருத்துக்களை விரிவாக சொல்லியிருக்கிறேன், முதல் கேளுங்க. அடுத்தது இந்த கோயில் விஷயம் ஒரு பக்குவம் வேணும் என்று சொல்ல வாரேன். இங்கே ஐரோப்பாவில் இருக்கிற திருவிழா உங்களுக்கு பெர்மிஷன் தருவினம், ரோட்டுகளை எல்லாம் அடைச்சி தருவினம், நல்லா உருண்டு நல்லா கும்பிடுவீங்க, நீங்கள் நல்லா காவடி எடுப்பீங்க. எல்லா காவடின்ற என்ன காரணத்தில் வந்ததுன்ற முதல் கசெட்டில் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் செய்வீங்க, பிளாக் பண்ணுவீங்க. ஜனநாயகம்னு சொல்லி முதலாளித்துவம் தான் அந்த ஜனநாயகம் அப்போ முதலாளித்துவம் பக்கம்தான் வேலை செய்யும். அந்த முதலாளித்துவம் உங்களுக்கு ஜனநாயக நாடுன்னுட்டு உங்களுக்கு சில ரோட்டுகளை தருவினோம், அதில் போய் உருளுங்க. அதாவது மேல் சட்டையை கலட்டி போட்டு நல்லா நல்ல வடிவாக
நண்டு உருண்டு ஆடி எல்லாம் செய்யலாம். உங்களை மேல் சட்டை கலட்ட சொன்னது ஏன், 6 கலட்ட சொன்னது எதற்காக கலட்ட சொன்ன, உங்களில் என்னத்தை நீங்கள் மேல் உடம்பில் போட இல்லைன்றது காட்டுறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு நக்கல் அடிக்கிறதுக்கு மேல் சட்டை ஒரு கடவுள் சொல்லுவாரா போட வேணாமன்ட்டு. அவள் பொம்பளைகளுக்கும் மேல் சட்டையை கலட்டிட்டு வர சொல்லியிருப்பாரே கடவுள். அப்படியேண்டா என்ன உங்களுக்கு என்ன ஒன்றும் விளங்கையில், எனக்கு திரும்பவும் விளங்கையில்லைன்னு நான் சொல்கிறேன். மேல் சட்டையோட போனால் கடவுள் உங்களை கலைச்சிடுவார். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதே தெரியாது. அதுக்குள்ளே மேல் சட்டையை போட்டுக்கொண்டு போகாமல் கடவுள் சொன்னவர் உண்டு. கடவுள் எந்த மூலையில் எப்போ சொன்னவர், எத்தனாம் ஆண்டு சொன்னவர் மேல் சட்டையை போடுங்க உண்டு. பேடராக இருக்கைகளையெல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டு இருந்தோம் நாங்களா, இல்லை போட தொடங்கினா பிறகு கடவுள் இதண்டவரா, அல்லது உங்களுக்கு கடவுள் அடித்து போடுவாரா மேல் சட்டையோட போனால்? பார்க்க உடம்பை காட்டிக்கொண்டு இப்போ உடலில் உடை போடுறது என்னத்துக்கு, ஒரு தோற்றத்துக்கு, மற்றவர் பார்க்குற ஒரு இடையூறு, அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது, சட்ட ரீதியாகவும் இருக்குது, போடணுமுண்டு. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அது ஒரு நிர்மாண கோலம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு வெக்கமாக இருக்குது பார்க்க. அது கூட விளங்க இல்லை, அது கூட சிந்திக்க உங்களுக்கு நேரம் இல்லை. என்னென்னா இந்த சிந்திக்கிற ஆற்றல் வருகிறது இல்லை. சிந்திக்க ஆற்றல் மூளை இறுகி போயிட்டு உங்களுக்கு. ஸோ அதால் இப்போ இதை விட பெரிய பிரச்சனை ஐரோப்பிய நாடுகளில் இந்த விழாக்கள் பெரிய துவேஷங்களை வளர்க்கும். இது ஏற்கனவே எல்லா நாட்டுக்காரர்கிட்டும் இருக்குது. நான் சொல்கிறேன் எல்லா மதத்தையும் சொன்னால் எல்லா இனங்கள்ட்டும் சொன்னேன். அப்போ இப்போ அப்படியே நீண்ட காலம் போகல. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி பட்டுக்கொட்டை பாடினது. இப்போ நான் கணக்க அறிவுகளை இதில் சொல்லி இயலாது. நீங்கள் சிந்திக்கணும். எனக்கு இன்னும் விளங்க இல்லை. யாருங்க இதில் கீழே எழுதுங்க, விளங்க வையுங்க. கடவுளை கண்டவர் ஒருக்கா பால் குடித்த நேரம் நான் சொன்னேன், என்னண்டா பிள்ளையார் பால் குடித்தவராமண்டு. அப்போ சொன்னேன், அவர் நல்லா வாதாடினார். பால் குடிக்கிறாருண்டு பெரிய அவசரப்பட்டார். இப்போ அவர் நல்ல கிழவனாக இருப்பார், செத்துட்டாரும் தெரியா. அப்போ இவர் என்னண்டா பால் குடிப்பார் பிள்ளையார், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்னு சொன்னேன். பால் நல்லா குடிப்பார் பிள்ளையார், குடிப்பார். எங்களுக்கு என்ன செய்வார்? உங்களை 80 வயதில் விழுத்திடுவார், உங்களை கொன்னுடுவார்ன்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறது? நீங்கள் 80 வயது தான் வாழலாம், எவ்வளோதான். அப்போ எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். எனவே இதை நான் சுருக்கமாக தான் இதை கதைத்தினான். 6வது நீங்கள் என்னோட கருத்து பரிமாறி சிந்திக்க வாங்க. ஒரு நல்ல ஒரு உலகத்தை படைக்கணுமெண்டா மூட நம்பிக்கை மதங்கள்லேருந்து மக்கள் விடுபடணும். அதனுடைய தேவை இருக்குது என்றதை புரிஞ்சு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இதை சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.